ஹாய்டா அமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சரோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக எப்படி முடிச்சிருப்போம்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் அப்பா அம்மா வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி 3 டேஸ் ஆச்சு. நீங்களும் ஜிமினும் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஐ மீன் மாடியில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லலாம், அங்கே தான் இருக்கீங்க. நீங்களும் ஜிமினும் ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சடனாக அலாம் அடிக்குது. நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சு ஜிமினை பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அலாமும் ஆஃப் பண்ணுறீங்க. ஜிமினோட ஒரு கை உங்கள் ஹிப்பில் இருக்குது. நீங்களும் அதை மெதுவாக எடுக்கிறீங்க. பட் அவனும் முழிச்சிட்டு என்னடே பண்ணுறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு சார், எழுந்துறீங்க. 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் எப்படி ஐயோ ஜிமின் விடு, இப்போ நான் மட்டும் லேட்டாக போகிறேன்னா என்னோடய பாஸ் திட்டுவார். அவனும் உங்களை பார்த்துட்டு அப்படியா, ஆமாம் இப்போது நீ என்னை விடு, நான் போய் குளிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாமா? லீவா? நம்ம ஆஃபீஸ் போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஒழுங்கு மாதிரி தான் எழுந்துடலாம், உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று தள்ளி விட்டு எழுந்துக்கிறீங்க. ஐயோ டவல் எல்லாமே வெளியே காயதே, சரி போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. நீங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஜிமின் குளிக்க பாத்ரூம்க்கு போயிட்டான். நீங்களும் ஜிமின் நான் தானே குளிக்கணும்னு சொன்னேன், அதான் வந்துட்டேன், வெயிட் பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ பாரு என்னை வம்பளுக்குள்ளே உனக்கு பொழுதே விடியாது. நீங்கள் பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். அவன் ஹிப்பில் டவலுக்கு மட்டும் வேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் தானே நீங்கள் அவனை பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. அவன் மெதுவாக உங்ககிட்ட வரான். அவனோட செஸ்ட்டும் உங்களோட பேக்கில் படுது. அவனோட லிப்ஸும் உங்கள் நெக்கில், சீக்கில், இயர்ஸ்லலாம் டச் ஆகுது. அதான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு வெக்கம்லாம்? நீங்களும் அவனை தள்ளி விட்டு ஆளை விடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போய் கதவை சாத்திட்டீங்க. எங்கள் பாத்ரூம்குள்ளேருந்து ப்ளஷ் ஆக, அவன் பாத்ரூம்க்கு வெளியே இருந்து ப்ளஷ் ஆக. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்க்குறீங்க. ஜிமின் பெல்ட் போட்டுட்டு இருந்தான். நீங்களும் ஜிமின் என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து தரியா? அவனும் ஸ்டைலாக திரும்பிட்டு டவலோடவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வர. நீங்கள் டக்குன்னு கதவை சாத்திட்டீங்க. ஜிமின் ப்ளீஸ் விளையாடாத, என் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துத்தா. அதான் டவல் போட்டிருக்கல, அப்புறம் என்ன? அது எப்படிலாம் வர முடியும்? நானும் டவலோட தானே வந்தேன், அந்த மாதிரி நீயும் வா. நீ மட்டும் எடுத்து தரல அப்புறம் அவ்வளோதான். எவ்வளோதானே வெளியே வந்தால் தானம்மா தெரியும். ஜிமின் ப்ளீஸ். நோ வே. சரி போ, நான் இன்றைக்கி ஃபுல்லாக பாத்ரூம்லேயே இருக்கேன். அவனும் சிரிச்சிட்டு சரி ஓகே எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரமாக வா, லேட் பண்ணாத, ஓகேவா? ஓகே ஒழுங்காக கதவை சாத்திட்டு போ. நீங்கள் மெதுவாக அவங்க காதை டோரில் வச்சு கேட்குறீங்க வெளியே டோர் சாத்துதான்னு. டம்முன்னு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எப்பா போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னலாம் பண்ணி என்னை சாவடிக்கிறான், என்னோட எப்படி தான் இருக்க போகிறோமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இப்போ டவல் அவுட்லான்னு போகிறப்போ ஜிமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டு ஐயோ நீ இன்னும் வெளியே ஐயோ நான் இப்படா நம்பினேன், என் பற்றி செருப்பால் அடிக்கணும். அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஆடாத, ஒழுங்காக நில்ல, அப்புறம் கையை வேறு இடத்துல பட்டுச்சுன்னா கத்தாத. ஐயோ நீ முதல்ல கையை எடு. உன் ஸ்மெல் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அது என் ஸ்மெல் இல்லை, சிந்தாலோட ஸ்மெல். ஏய் உன் ஸ்மெல்லு எனக்கு தெரியாதாடி. சரி நீ முதல்ல என்னை விடு. கண்டிப்பாக விடணுமா? ஐ மீன் நான் கையை எடுக்க சொன்னேன். ஜிமின் உங்களை டேர்ன் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு அடுத்த செகண்டே அவனை பேக் கிஸ் கொடுக்குறீங்க. ஜென்டலாக இருக்க கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. ஜிமினே கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு லேட் பண்ணாமல் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஓடிடுறான். வெக்கத்தில் உங்கள் ஃபேஸ் ரெட் ஆகுது. இப்போ நீங்களும் அவனும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. கல்யாணம் ஆகிட்டு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஸோ ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு உங்களை வெல்கம் பண்ணுறாங்க, ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்து. லிசா உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எப்படியோ உன் ட்ரீம் பாய் நீ மேரேஜ் பண்ணிட்ட. ஜிமினும் அதுக்கு ட்ரீம் பாயா? நீங்கள் லிசா வாயில் அடிச்சுட்டு சும்மா ரெடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் என்னது, அதான் ஒன்றும் இல்லைன்றல, சும்மா கத்தாதம்மா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹாப்பியாக இருந்தாலும் பட் ஒரு சில பேர் நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணதுனால உங்கள் மேலே செம்ம காண்டாகவும் பொசசிவாகவும் இருக்காங்க. ஜிமினை எல்லாருக்கிட்டையும் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு சரி ஓகே எங்களுக்கு விஷ் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, பட் வேலையை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க, போய் எல்லோரும் அவங்க ஒர்க் பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் உங்கள் ப்ளேஸில் போய் உட்காலான்னு போகிறப்போ அங்கே வேறு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. நீங்களும் அவகிட்ட போகிறதுக்குள்ளே ஜிமின் உங்களை கை பிடிச்சி எழுத்துட்டு அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஜிமின் கேபின்குள்ளே வந்துட்டு டோரை சாத்துறான். நீங்களும் கையை ஒத்துட்டு விட்டு ஜிமின் பப்ளிக் பிளேஸ்லலாம் என் கையை பிடிக்காதீங்க. ஏன்? நீ என் ஒய்ஃப்மா, நான் உன் கையை பிடிப்பேன், இடுப்பை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறான். நீங்களும் ஐயோ ப்ளீஸ் விடுங்க. இது பாருமா, எனக்கு உன் மேலே எல்லா ரைட்ஸும் இருக்குது, இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் ஜிமின் என்ன நீனு அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஷையாகிற, புரியல எனக்கு. ஏன் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தேன். யார் நீனு? எனக்கு தெரியாதாடி. உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கா? பார்க்குறியா?
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன லிசா என்னமோ சொன்னா நான் உனக்கு ட்ரீம் பாய்ன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா சொன்னான். இப்போ உண்மையை சொல்கிறியா உன்னை கடிக்கட்டுமா? அது வந்து இந்த ஜாக்சன் பையனை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆசையெல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி இந்த ஜாக்சன் வந்துட்டான். என்னடா நம்ம எப்படிலாம் நினச்சோமே, நமக்கு போய் இப்படி வந்திருக்கானேன்னு யோசித்தேன். அந்த டைமில் தான் எனக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சு உன்னை ஒரு வாட்டியும் ஆஃபீஸில் பார்க்கும்போதே நான் என் மைண்டை லூஸ் பண்ணிட்டேன். ஜிமின்னும் சிரிச்சிட்டு, இல்லை எனக்கு புரியல, உன் மைண்டை லூஸ் பண்ணிட்டேன்னா அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. அட்டிப்பாவி அப்போவே வா. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துச்சுல்ல. எனக்கு நான் உன்னை லவ்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் நீ ஒத்துப்பியானுன்னு தெரியல. நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், என்னென்ன கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு என்ன தலை எடுத்தாண்ணா? ஸோ அன்றைக்கிலேருந்து நீ எனக்கு ட்ரீம் பாயாக மட்டும்தான் இருந்த. ஆனால் இப்போது ஜிமினும் இதை கேட்டெல்லாம் ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டே உங்ககிட்ட கேட்குறான். இப்போது நீங்கள் செம்ம ஷேட்டாக உன்னை ஹக் பண்ணுறீங்க. என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காது ப்ளீஸ். எனக்கு சீரியஸாக வைக்க வரது. சரி, ஒரே ஒரு வாட்டி உன் வாயால் சொல்லிடுறேன் நான் உனக்கு யாருன்னு. என் லவ், என் சோல்மேட், என்னோட புருஷன், என்னோடது, எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரம் நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணுறான். பரவாயில்ல, நான் தான் வந்து லூஸ் மாதிரி அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சேன். பட் இது டபுள் சைடு தான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடவே கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி சொல்லிட்டேன். ஏன் பின்ன நீ இதை கலாய்க்க மாட்டியா? இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓரக்கனால பார்க்குறேன். நீங்களும் அதுக்கு இந்த மாதிரி மட்டும் கலாய்ச்சேன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே நான் உன் ட்ரீம் பாயாக இருந்தேனா? அப்புறம் எதுக்குடி உனக்கு அவ்வளோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு உன் கணத்துலேயே இப்படி கை வச்சு குத்துனா. நீங்களும் ஜிமின் இதே மாதிரி எனக்கு கலாய்ச்சா நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. ஜிமின் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, உனக்கு புரியலையோ, எனக்கு கூட பிடிக்காது என்னென்னலாம் சொன்னேன். ஐயோ சாமியை விடுறா, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்றல. ஏன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறேன்? ஜிமின் ப்ளீஸ் என்கிட்ட வராது, என்னை பார்க்காது, என் கூட பேசாது, எனக்கு கூட பிடிக்காது. எனக்கு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஷாக் ஆகிட்டான். நீங்கள் கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துலாம் தான் நினச்சிங்க. பட் ஆனால் அவன் உங்களை விட மாட்டேங்கிறான். இப்போ உங்களை ரொம்ப க்ளோஸாக புல் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். நல்லா தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அவன் சடனாக பைட் பண்ணோடனே உங்களுக்கு செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் தள்ளி விடுறீங்க. ஐயோ எனக்கு வலிக்குது. இன்னும் ஒரு வாட்டி வந்தேன்னா சத்தியமாக விட மாட்டேன். ஆமாம், இன்னொரு வாட்டி வராங்க. இன்னொரு வாட்டி என் லிப்ஸில் கிஸ் பண்ணேன்னா அவ்வளோதான் முடியாது. அப்போது வேறு எந்த லிப்ஸில் கிஸ் பண்ணுறது? ஏய் அறிவு கட்டவனே போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. மொத்த ஸ்டாஃப்மே டோர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியே வந்து தான் எல்லாம் குடுகுடுன்னு அவங்க ப்ளேஸ்க்கு உட்காந்துடுறாங்க. நீங்களும் ஷோ அனுப்போது. ஜிமினும் பின்னாடி வரான். வயன் எங்கே போகிற? என் பிளேஸ்லையே அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. ஆமாம், அந்த பொண்ணோட பிளேஸ் அங்கே தான் உட்காந்துருக்கா. அது என்னோடய பிளேஸு, உன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரை காட்டுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்னங்க சொல்கிறீங்க? பார்க் இண்டஸ்ட்ரியோட ஓனர் நீ. நானா? ஆமாம். ஜிமின் எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னா என் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன கிஃப்ட்டா? நீ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்க, அது போய் என்ன ஓனர் ஆக்குற? அதுக்கு நான் டிசர்வ் இல்லை, நீ தான் டிசர்வ். அவனும் நோஸை பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெரிய பொண்ணு மாதிரி பேசாத. உனக்காக நான் ஆசையாக தரேன், வாங்கிக்க மாட்டியா? ஜிமின் அதுக்கு இல்லை, நான் எப்படி ஒண்டியா? நான் தான் கூட இருக்கேன்ல அப்புறம் என்னடி? நீங்களும் நான் ஹக் பண்ணிவிட்டு எதுக்கு இப்போ என்ன அழ வைக்கிற? ஃபஸ்ட்டு வெக்கப்பட வச்சு, அப்புறம் கோவப்பட வச்சு, இப்போ அழ வைக்கிற. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றி கேட்டியா? நான் ஏன் கேட்கணும்? எல்லோரும் சேர்ந்து என்னை திட்ட போகிறாங்க. ஒன்று ஏண்டி திட்டணும்? வா. சரி மாமா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிஃப்டாக பண்ணியிருக்கேன், எனக்காக நீ ஒரு கிஸ் கூட தரமாட்டியா? தரமாட்டேன். கிஸ்ஸு ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. ப்ளீஸ் ஜிமின் சீரியஸாக வா. கிஸ்ஸுக்காக வாடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆமாம், உன்கிட்ட வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க வயனாக இருந்தால் நான் டக்குன்னு வாங்கிடுவேன். ஏன்னா அவன் சரியான காஜா இருந்தா. இப்போ அப்படி தான் இருக்க மாட்டேங்குது, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காளே. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் எப்படியே சொன்னேன் உன்னை பிடிக்கலன்ட்டு. நீ தாண்டி உசுறு. ஏன்னா எதையும் நார்மலாக சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் விரி எழுதா இல்லையே நரம்புக்குள்ளலாம் நீ ஓடுறீங்க பார். நீங்களும் சிரிச்சு அவனை கிஸ் பண்ண போகிறீங்க, நான் கிஸ் பண்ணல, டக்குன்னு உங்கள் வாயில் கை வைக்கிறீங்க. நோ பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டி, ஒன்று ப்ளீஸ். முடியாது. அப்புறம் எதுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்த? என்ன வேணும்னே ஆசை கட்டுறியா? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? இப்போ தர முடியுமா முடியாதா? சரி தரேன், கத்தாத. நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் சிரிக்கிறான். எப்பா இதுக்கு மட்டும் சிரிக்கிறேன். இதுக்கப்புறம் கிஸ் தரல ரொம்ப டென்ஷன் ஆகி உன்னை கடிச்சிடுவேன். ஸோ எப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. நீங்களும் ஜிமினும் இப்போது ஜிமினோட ரியல் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஜிமினோட அம்மா அப்பா உங்களை ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக வெல்கம் பண்ணுறாங்க.
ஜிமின் எப்படியோ நீ வந்து என்னோடய மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம். நானும் தான் அத்தை, பொய் சொல்லாத. ஒரு ஃபோன் காலாவது பண்ணியா? நான் தான் உனக்கு எப்பவுமே பண்ணி பண்ணி பேசினேன். சரி விடுங்க, அதுதான் ஆனந்த ஆச்சு. இதுக்கப்புறம் தான் வீட்டில் தானே இருப்பேன், நம்ம ஃபன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுங்க, அப்புறம் ஃபன் பண்ணலாம். ஜிமினும் உங்ககிட்ட வந்துட்டு நம்ம எப்போ ஃபன் பண்ணலாம் சொல்கிறேன், கொஞ்சம் தள்ளி நிறேன். நீங்களும் ஜிமினும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட உட்காடுறீங்க. சரிங்க, ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு சிரிச்சிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக அப்படியே போச்சு. இப்போ வந்து நைட் ஆச்சு. நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஐயோ ஜிமின், நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா நிறையா ஊட்டி விட்டாங்க, என்னால் முடியல. இதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு இன்னமும் பசிக்குது தெரியுமா. ஏன் நீ நல்லா தானே சாப்பிட்ட, எங்கடி சாப்பிட விடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எடுத்துடுறான். நீங்களும் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பூந்து விளையாட விட மாட்டேங்கிறியே. நீங்களும் முடிய நோண்டிக்கிட்டே விளையாட விடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என் பீரியட்ஸ் முடியணுமே. பீரியட்ஸா? ஆமாம். இது ஏன்டி நீ முன்னாடியே சொல்ல, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா நீங்கள் பண்ணலான்னு. நீங்கள் எங்கே சார் என்னை சொல்ல விட்டீங்க. அவனும் க்யூட்டாக ஃபேஸை வச்சுட்டு பெட்டில் அப்படியே போய் விழுறான். நீங்களும் போய் பெட்டில் உட்காடுறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான், என்னை வச்சு செஞ்சுட்டல, நான் என்னடா பண்ண முடியும். சரி விடு, பார்த்துக்கிறேன் உன்னை அப்புறம். சரி நாப்கின்லாம் இருக்குல்ல, காலியாச்சுன்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்காத, புரியுதா. ஓகே மாமா. ஷூ கொள்றாளே அப்படின்னு சொல்லி ஜிமின் அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின், நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ எப்படிடா என்ன போய் லவ் பண்ண? எப்படின்னா புரியல. இல்லை, நம்ம 2 பேரும் நடந்துருச்சே, அதனால நம்ம இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அப்படி லவ் பண்ணியா, இல்லை உனக்கா ஃபீலிங்ஸ் வந்துச்சா? அது எப்படின்னா, நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது எனக்கு வேணும்னு தோணுச்சு. அப்போ நான் வேணும்னு சொன்னேன்னா அப்போயா எனக்கு நீ வேணும் தான். டேய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியலடி, உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த நைட்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. காலைல எழுந்தோடனே என்னோடய ஃபோனில் உன்னோட ஃபோட்டோ இருந்துச்சு பாரு, அதுதான். ஆனால் நான் அந்த டைமில் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். பார்த்தா அதே நாளில் நீயும் நானும் நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணோம். அதான் டெஸ்டினி. நீயும் நானும் சேர்றது விதி, அதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்களும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவனும் உங்களை பார்த்துட்டு நீ ஹாப்பியாக இருக்கல. என்னடா கேள்வி இது, என் ட்ரீம் பாய் நீயே எனக்கு கிடச்சிட்ட, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன தேவை, வா தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு தூங்குறீங்க. அவனும் உங்கள் ஃபோர்ஹெடு சீக்ஸு லிப்ஸ்ன்னு கிஸ் பண்ணுறான். நீங்களும் போதும் தூங்கு, கிஸ் கூட பண்ணக்கூடாதா. டேய், திட்டினியா என்ன? உன்னை எப்படி திட்டுவேன், ஒன்று சும்மா கொஞ்சம். இப்போ நீங்களும் அவனும் தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறான், நீங்கள் பக்கத்தில் இல்லை. வயன் ஷோ எங்கே போனா இவ? ஜிமினோ ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, எங்கடி இருக்க? நான் கீழே கிச்சன் ரூமில் தான்டா இருக்கேன், அதுக்கு எதுக்கிட்ட கால் பண்ணேன், கூப்பிட வேண்டியது தானே. நான் கூப்பிட்டா வரல, ஒரு நிமிஷம் மேலே வா. ஏன் என்னாச்சு ப்ளீஸ். சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் தூக்க கலகத்தில் பெட்டில் உட்காந்து கண்ணு தேய்ச்சிட்ருக்கான். நீங்களும் கிட்டே போகிறீங்க. என்னடா ஆச்சு, இங்கே உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உங்களை மடியில் உட்கார வைக்கிறான். சரி சொல்லு என்னாச்சு. அவனும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சிட்டு எதுக்கிட்ட இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்னன்னு சொல்லு. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு உன் ஃபேஸ் தான் பார்க்கணுன்னு. ஸோ அதுக்கா இப்போ நீ சோகமாக இருக்க? சீக்கிரம் எழுந்துட்டு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க, அதான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நீ இப்போ என்னை எழுப்பி விட்டு நீ போயிருக்கலாம்ல. சரி சாரி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் ஓகே அப்படின்னு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வரான். நீங்களும் வாயில் கை வச்சுட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு போ. ஏன் இப்படி பண்ணுற, சரிவா கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் டே அதெல்லாம் வேண்டாம், நீ எழுந்திரி, ஃபஸ்ட்டு எழுந்திரி, டோர் வேறு ஓப்பனில் இருக்குது, வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்லேருந்து எழுந்துக்கிறீங்க. எழுந்துருடா, போ, நீ தான் வரலன்ட்டல பொடி. ஜிமின் எழுந்துரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அவனை இழுக்கிறீங்க. எழுந்துரிடா. அவனும் நிற்கிறான். நீங்களும் அவனை அப்படியே தள்ளிட்டு ரெஸ்ட் ரூமில் தள்ளி விடுறீங்க. இந்த டவல் ஒழுங்காக குளிச்சுட்டு வா. நீங்களும் போகலான்னு திரும்புறீங்க. ஆனால் அவன் ஷாலை பிடிச்சிட்ருக்கான். ஜிமின், நீ என்னடா குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ எவ்வளோ பெரிய பையன், விடு, நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன், ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளித்தா தப்பு இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறான். நீங்களும் அவனை தள்ளி விடுறீங்க. எப்பா சாமி, பேர் எதுவும் சொல்லலை, மறந்துட்டியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறான். நீங்களும் சரியா லூஸ் பையனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிட்டு கிச்சன் ரூமில் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினும் இறங்கி வரா. ஜிமினோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. பட் ஆனால் ஜிமின் அதை பார்க்காம உங்களை வந்து பேக் ஹேக் பண்ணி உங்களை சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. ஜிமினோட அம்மாவும் டேய் நான் இங்கே தாண்டா இருக்கேன். அவனும் திரும்பிட்டு ஐயோ அம்மா நான் பார்க்கலம்மா, சாரிங்கம்மா அப்படி அவனும் ஷை ஆகிட்டு அவன் பேச மறைக்கிறான். ஜிமினோட அம்மாவும்
பண்ணுடா பண்ணு, இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரில, பண்ணு. இங்கே பாரும்மா, இன்னும் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடு, நான் போய் உட்கார்றேன், நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாங்க. அத்தை ஜமீன் அவங்களை கையை பிடிச்சி கிட்ட இருக்கிறான். டேய், இப்போ தானே சொல்லிட்டு போகிறாங்க, அறிவே இல்லையடா உனக்கு? அதான் அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன? ஒத்த வாங்க போகிற ஜமீனும் உங்ககிட்ட வரான். அந்த டைமில் கரெக்டாக ஜமீனோட அப்பா வந்துடுறாரு. டேய், சாப்பிட்டியாடா? எங்கே விடுறீங்க? இதோ சாப்பிட்ணுப்பா. வயன், எனக்கு ஒரே ஒரு காஃபிம்மா, இதோ போட்டு எடுத்துகிட்டு வரேம்மாம்மா. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்களும் ஜமீனும் சாப்பிட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பிடுறீங்க. நீங்களும் இப்போ அவன் கேபினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து. ஜிமின் கிட்ட ஒரு பொண்ணு செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருந்தா, வேலை சரியாக பண்ணாமல். நீங்கள் அதை அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன், இது உனக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லைன்னு. எல்லாத்தையும் தப்பாக பண்ணி வச்சுருக்க. இப்போ உன்னால் எனக்கு டைம் வேஸ்ட்டு, காஸ்ட்டு வேஸ்ட்டு, அந்த மொத்தமே வேஸ்ட்டு. சரி சாரி சார், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி முடிப்பேன்? நாளைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் வேணும், இன்றைக்கி என்ன பிடுங்குவியா? சரி சாரி சார், வெளியே போ. அந்த பொண்ணு வெளியே போயிடுறான். நீங்கள் ஜிமீனை பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, என்ன? ஒன்றும் இல்லை, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களும் ஜிமினும் கிளம்ப ரெடியாக இருக்கீங்க. பட் அந்த டைம் பார்த்து ஒரு லேடி வராங்க. ஜிமின் எப்படி இருக்க? ஜிமினும் பார்த்துட்டு, மேடம் வாங்க, உன்னை காலையில் வர சொன்னேன், இப்போ வந்திருக்கு. இப்போ நானும் என் ஒய்ஃபை கிளம்புறோம். ஓ, உன் ஒய்ஃபா இது? செம்ம அழகாக இருக்காங்க. ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்க. மேடம் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா ஜிமின் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. ஆக்சுவலி எனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, எனக்கு கிடைக்க வேண்டியவன். என்ன பண்ணுறது, உங்களுக்கு கிடச்சிட்டான். அவங்க அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமினும் அதை கேட்டு சிரிக்கிறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. நான் சும்மா தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. அதுக்கு ஜிமினும், அவளாம் கோச்சிக்க மாட்டா, எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பா. நீங்களும் அந்த லேடி பார்த்துட்டு, ஆமாம். ஜிமினும் அந்த பொண்ணு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அங்கே நிற்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதே தெரியாமல் இங்கே அங்கேன்னு பார்த்துட்ருக்கீங்க. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் வெளியே இருக்க சேரில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் கழிச்சு வரான். அந்த லேடியும் ஜிமின் கிட்ட பாய் சொல்லிவிட்டு, ஜிமின் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? ஓகே பாய். மேடம், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. நீங்களும் அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கிளம்பிடுறா. பையன், உனக்கு அறிவே இல்லையா? அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பாதியிலே வெளியே போனால் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே உன்னை க்ரஷ்ன்னு சொல்கிறா, நான் கேட்டுட்ருக்கணுமா? அது ஏதோ சும்மாவா? நீ என்னமோ சிரிச்சிட்டு அதெல்லாம் அவன் என்ன எடுத்துக்க மாட்டா அப்படின்ற. நீங்கள் 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்க, நான் லூஸு மாதிரி அங்கே நிற்கணுமா? நான் பைத்தியமா, நீ பைத்தியமா? நீ சில்லியான விஷயத்துக்கு கோவப்பட்டுட்ருக்கு. நான் கோவம்லாம் படல, நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இல்லைல்ல, அப்போ கிளம்பலாம். நீங்களும் அவனும் காரில் வரும்போது சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே பேசலாம். அவனும் உங்களை சைடில் பார்க்குறான். சாப்பிட்டு போகலாமா ஹோட்டலில்? எனக்கு டயர்டாக இருக்குது, நீ போய் வீட்லேயே விட்டுரும். இப்போ நேராக வீட்டுக்கு வரீங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் உள்ளே போவீங்க. பட் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க. ஜிமினும், என்ன தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை எப்பா? நீங்கள் உள்ளே போனே ஜிமினோட அம்மா, எங்கம்மா ஜிமின் எங்க? அதான் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஓகே, சாப்பிட்டு போ, நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ ஜிமினும் உள்ள வரான். ஜிமினோட அம்மா உண்டு, என்னடா ஆச்சு? ஆனால் ஜிமின் அவங்க அம்மாவை கண்டுக்காமல் அவன் பாட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ரூம்குள்ளே வந்தோடனே பேக்கை தூக்கி போடுறீங்க. ஜிமின் டோரை சாத்திட்டு உங்கள் கையை பிடிச்சி வாலில் பின் பண்ணுறான். என்ன தான் உனக்கு பிரச்சனை? என் கையை விடு, முதல்ல என்னை பாரு. ஜிமின் ப்ளீஸ் என்னை விடு, என்ன தான் திட்டிட போகிறேன், விடு. ஜிமினும் அவன் கையை எடுத்துடுறான். நீங்களும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்க. ஜிமின் பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்து வச்சுட்டு இருக்கான். நீங்களும் அதை பார்த்துட்டு, இவனுக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் எப்படி போனால் இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே போகிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே சாப்பிட வரான். நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்த உடனே நீங்கள் எழுந்து போயிட்டு சோஃபாவில் உட்காடுறீங்க. ஜிமினோட அப்பா இப்போது, நானே இப்போ தாம்மா உங்கள் அத்தைக்கிட்ட ரிமோட் வாங்கியிருக்கேன், ப்ளீஸ் என்கிட்ட ரிமோட் வாங்காத, கொஞ்சம் நேரம் பார்த்து தரேன். ஆமாம், நான் ரிமோட்லாம் வாங்க மாட்டேன், ஆனால் சேனலை மட்டும் மாற்றுங்க. ஜிமின் கோவமாக உங்களை பார்த்து முறைச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஜிமினோட அம்மாவும், ஜிமின் டேய் சொல்லுமா, என்ன எதை சண்டை போட்டுக்கிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஓ அப்படி, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், சரி போ. எதுக்குன்னே தெரில மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிறா. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு நாள் கழிச்சு பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி வந்துருந்தாங்க. அந்த பொண்ணு பேசிட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. அவங்களும் சிரிச்சிட்டு, சரி ஓகே நீ சாப்பிட்டு கிளம்புமா, எதாவது சொல்லிட்டு போமா, என்னம்மா பண்ணுறது? என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன், சொல்யூஷன்லாம் என்கிட்ட இல்லை, அது உங்கள் 2 பேரோட பர்சனலான விஷயம், நான் என்ன பண்ண முடியும்? அம்மா. ஜிமினோட அம்மாவும் போயிடுறாங்க. நீங்களும் சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு போயிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்கள் ஜிமின் வர வரைக்கும் ஃபோன் பார்த்துட்ருந்தீங்க. ஜிமின் ரூமுக்குள்ளே வந்ததும் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு பெட்ஷீட்டை தலை வரைக்கும் ஃபுல்லாக போத்திட்டு தூங்குற மாதிரி பண்ணுறீங்க.
அவனும் அவங்ககிட்ட எதுவுமே வந்து பேசலை. அவன் வந்து அமைதியாக படுத்துடுறான். லைட்டாக பெட்ஷீட் அவன் எடுக்கிறான். பட் ஆனால் நீங்கள் வந்து நல்லா உங்கள் பக்கம் இழுத்துக்கிறீங்க. அவனும் பெட்ஷீட் போத்தாமலே தூங்கிடுறான். அவன் நல்லா தூங்கிறான். ஆனால் உங்களால் தூங்கவே முடியல. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வேறு. அவன் வந்து உங்ககிட்ட கெஞ்சுவான்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அவன் பண்ண மாட்டேங்கிறான் அதை. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது 2 பேரும் சண்டை போட்டு பேசாமல் இருந்து. நடுவில் 2-3 வாட்டி ஜிமின் வந்து பேசினாலும் நீங்கள் அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஜிமினோட அம்மாவோட கிச்சன் ரூம்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலை, டைம் ஆகிடுச்சு. ஜிமினும் ரெடி ஆகிட்டு கீழே வர. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு ஏன் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க? அத்தை நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. ஜிமின் உங்களை பார்த்து டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கு அப்படியே கோபமாக வருது. ஏன்னா வந்து ஏன் வரல, எதுக்கு வரணும் அப்படி கூட அவன் கேட்கல. ஜிமினோட அம்மாவும் இப்போ கேட்குறாங்க, நீ ஏம்மா ஆஃபீஸ் போகல? எனக்கு போக பிடிக்கல, அதனால நான் போகல. எதுக்கு அத்தை இப்படி பெற்று வச்சுருக்கீங்க? உங்கள் பையனை லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பண்ண தப்பெல்லாம் அவர், ஆனால் நான் தான் இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எதுவும் பேசாமல் சிரிச்சுட்டே அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்களும் அத்தை எதுவும் சொல்லுங்க அத்தை, ஏன் அத்தை அமைதியாகவே இருக்கீங்க? நான் என்னடி சொல்ல முடியும்? ஓ, உங்கள் பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க? நைட் ஆகிடுச்சு ஜிமினும் ஆஃபீஸ்லேருந்து வரான். நீங்களும் அத்தா 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 நான் ரூமுக்கு போகிறேன், என்னை கேட்டு நான் தூங்கிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்னு ஓட்டு போய் படுத்துடுறீங்க. ஜிமினும் வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்குறான், வயன் எங்கம்மா? ரூமில் இருக்கா? சாப்பிட்டாளா? சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நானும் போய் தூங்குறேன். நான் வெளியவே சாப்பிட்டுட்டோம்மா, நீயும் போய் தூங்கு. ஜிமினும் மெதுவாக டோரை திறந்து இப்போ ரூம்குள்ளே வரான். உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு, இன்றைக்கி மட்டும் அவன் என் கூட பேசலை, அதுக்கப்புறம் அவன் கூட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன், இது சத்தியம். கொஞ்ச நேரத்தில் ஒரு சவுண்டுமே வரலை. நீங்கள் லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க, அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து மனசே உடஞ்சிருச்சு. நீங்கள் அவனுக்கு கேட்காத மாதிரி சைலண்ட்டாக நல்லா அழுகுறீங்க. ஜிமின் இன்னும் தூங்கலை, அவனுக்கு நீங்கள் அழுகிறது நல்லாவே கேட்குது. இப்போ அவனோட கையை எடுத்து அவங்க ஹிப்பில் போடுறான். நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆகிட்டீங்க. உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவனை மறைச்சிட்டு சொல்கிறீங்க, உனக்கு நான் பேசலனாலும் பரவாயில்ல, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, அதானே? நீ ஏன்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நீ தான் எதுக்கு கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியாத எது கோவமாக இருக்குன்னு? அந்த பொண்ணு ஏன் முன்னாடியே என்னென்னமோ சொல்கிறா, அதெல்லாம் பார்த்துட்டு நீயும் சிரிச்சுட்டு இருக்க, வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது உனக்கு நல்லா இருக்குதா? நீ இன்னும் வந்து சிங்கிளே கிடையாது, புரியுதா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தான் உன் பொண்டாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் நீங்கள் பேச பேச சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அதுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சுச்சுச்சுச்சோ, ஏன் இப்போ நீ அழுகிற? என் மனசே வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு உங்களை ஃபோர்ஹெட்டு சீக்ஸு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். விடு, நீ வந்து என்னை லவ்வே பண்ணுற, நீ சும்மா தான் நடிக்கிற, எனக்கு எல்லாமே தெரியும். பைத்தியம் மாதிரி பேசாதானே. இப்போ என்ன நான் தானே வந்து பேசினேன், நீயா வந்து பேசினேன்? இல்லைல்ல, 4-5 வாட்டி உங்ககிட்ட நான் பேச ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நீ அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறமும் நான் எப்படி நீ வந்து என்கிட்ட கெஞ்சனே, என்னை கன்வின்ஸ் பண்ண, நான் கோவமாக தானே இருக்கேன். முன்ன மாதிரி இல்லை ஜிமின், மாறிட்டு. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணி கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுறது, என்ன பேசுறதுன்னே தெரியல. நீ வந்து நீங்களும் எதுவுமே பேச முடியாமல் தடுமாறுது பார்த்து அவன் சிரிக்கிறான். ஓ மேடம், இதுக்கப்புறம் இப்படி தான் கன்வின்ஸ் பண்ணணுமோ? போடா. ஆனால் நீ ஏன்டி இவ்வளோ ஜெல்லஸ் ஆகுற? அது ஜெல்லஸ் இல்லை, பொசசிவ்னஸ். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் சிரிக்காதடா, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே சாரி. இட்ஸ் ஓகே. நீங்கள் இந்த ஒரு வாரம் அவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிங்க, அவனை ஹக் பண்ணாமல். இப்போ வந்து அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ இது வரைக்கும் என்கிட்ட குழந்தைங்கள பற்றி எதுவுமே கேட்டதில்ல. நீ தானே சொன்னா அதுக்கு ரெடி ஆகலன்னு? ஆமாம், நானே ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தைய வளர்ப்பேனா? அதுவும் இல்லாமல் அந்த பெயினை எப்பா, எனக்கு குழந்தையே பெற்றுக்காம குழந்தை வேணும். அப்படின்னா நான் தான் ப்ரெக்னென்ட் ஆகணும், ஆயிடம் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்ன ஆனாலும் உனக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதை உன் கூட சேர்ந்து நானும் கேரி பண்ணிப்பேன். நம்ம இன்னும் நம்ம லைஃப்பில் நிறையா பார்க்கறது இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் எப்போவும் உன் கூட தான் இருக்கணும். அவன் பேசுறதுலாம் கேட்க அவங்க தொப்பையிலேருந்து பட்டாம்பூச்சா பறக்குது. நீங்களும் அவனும் ரொம்ப உங்கள் லைஃப்பை அழகாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கிறான். அவனோட பேர் வந்து தேவ். அப்புறம் அவனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். நீங்களும் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துடு. ஜிமின் என்னம்மா? அவனை பாருங்கள், உள்ளே குளிக்காமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், போய் என்னென்னு பாருங்கள் போங்க. எனக்கு சின்னதாக ஒரு ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு அவன் பேசுறதுக்குள்ளே நீங்கள் லேப்டாப் மூடுறீங்க. அவனை போய் முதல்ல பாரு போ. வைன் கொஞ்ச நேரம் கூட அவனை பார்த்துக்க முடியாதா? அவன் அடங்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ண முடியும்? அவனும் கோவமாக போய் உள்ளே போய் பார்க்குறான். ஆனால் அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு சிரிப்பு வருது. டேய் குளிக்காமல் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் கை பிடிச்சி இழுக்கிறான். அவனும் அப்பா வலிக்குதுப்பா. டேய் பிடிக்கவே இல்லைடா உன்னை. இப்போ எங்கேப்பா போகிறோம் நம்ம? உங்கள் அம்மா வீட்டுக்கு.
பாட்டி வீட்டுக்கா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் குளிக்காமலே வந்திருப்பேனே. என்னது, அவனும் ஜாலியாக துண்டை கட்டிட்டு வெளியே வரான். மதர்ஜி, நீங்கள் ஏன் நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லவே இல்லை? எங்கடா சொல்ல விட்ட, அதுக்குள்ளே தான் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கியே. நீங்கள் உன் துண்டை எடுத்து தலையெல்லாம் துவட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜிம்மியும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காரான், நீங்கள் டக்குன்னு மூடுறீங்க. நீங்கள் ரெடி ஆகலையா சார்? நான் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிறேன். நீ ரெடி ஆக தான் 1 hour ஆகும். உங்கள் பையனும் சீக்கிரம், நீங்களும் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. ஓ அப்படியா, 5 நிமிஷம் தானே உங்களுக்கு ஆகும், அப்போ இவனையும் சேர்த்து ரெடி பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அவனும் ஏய் ஜிம்மினை அப்படியே தேவை பார்க்குறான். தேவும் அப்பா ஜட்டி போட்டு விடுப்பா. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்படியே மறக்கன் சண்டை போட்டு ரெடி ஆகிட்டு உங்கள் பாட்டி, அதாவது உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. நீங்களும் போய் பெல் அடிக்கிறீங்க. உங்கள் அம்மா கதவை திறந்துட்டு, நீ சொல்லாமல் வந்திருக்கீங்க, சரி வாங்க உள்ளே வாங்க. எங்கே தேவைங்க? இங்கே தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே அவனை காணோம். ஜிமின் எங்கே அவன்? தேவ் வந்து ஜிமினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். ஜிமின் சிரிச்சிட்டே அவனை தூக்குறான். எத்தான் அவனை பண்ணிக்கிட்டே இருப்பியாடா. இப்போ நீங்களும் உள்ளே போய் உட்காடுறீங்க. எல்லாருமே அப்படியே ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஜிமின் கிட்டே கேட்குறாரு, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு, அதே என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு இழுத்து சொல்கிறா? நல்லா இருக்குன்னு தானம்மா சொன்னேன், அதில் என்னம்மா தப்பு? உங்கள் அப்பாவும் நான் என் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டுங்க, நீ வந்து வேலையை பாரு. மதர்ஜி நீ அவங்களோட சேராது, நீ என் கூட வா, நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறேன். ஜிமினும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, பார்த்திக்கலாம் மாமா, இதுதான் என் வாழ்க்கை, உங்கள் பொண்ணு என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்குறாங்க. அவரும் சிரிக்கிறாரு. ஜிமினும் சிரிச்சுட்டு, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால தான். சண்டே தானேப்பா இன்றைக்கி, அன்றைக்கி கூடமா என்னம்மாம்மா பண்ணுறது, வேலை அப்படி இருக்குது. தாத்தா நீ என்ன பேசிக்கிட்டே இருக்கு, விளையாட வரவே மாட்டேன், நீ லேட்டாக வந்தீங்கன்னா உங்களை சேர்த்துக்க மாட்டேன். இந்த வரேன்டா. நீங்கள் போயிட்டு ஜிமின் கூட உட்காடுறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறான். நீங்கள் போல் என் புருஷன் தான் இங்கே டென்ஷனாக இருக்காரு, நான் எப்படி இப்போ நிம்மதியாக விளையாடுறது, என்ன பிரச்சனை உனக்கு? அவனும் உங்களை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அதுக்கு எதுக்குடா சிரிக்கிற, என்னன்னு தானே கேட்டேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி வேறு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுற. ஓஹோ இன்றைக்கி மட்டும்தானா? எப்போவுமே நீ அழகு தாண்டி, ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக தெரியுற. நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டா வந்துட்டு கேட்குறீங்க. என்ன இன்றைக்கி வந்து அவங்க பாட்டி ரூமில் விடணுமோ? ஜிமினும் சிரிச்சுட்டு, விட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க கரெக்டாக உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி 2வது குழந்தைலாம் பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? ஜிமினும் அதுக்கு சிரிச்சுட்டு, அதை பற்றி தான் இப்படி பேசிகிட்ருக்கோம். உங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜிமினோட ஷோல்டரில் உங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிட்டீங்க. ஜிமின் ப்ளீஸ் சும்மா இரு. சரணா தேவ் கத்துறான். என்னது செகண்ட் பேபியா? எனக்கு தங்கச்சியா? பாட்டி ஜாலியாக இருக்க போகுது, இதுக்கப்புறம் நான் வீட்டில் தனியாகவே இருக்க மாட்டேன், என் கூட விளையாட ஒருத்தி வரப்போகிறா. அவன் என்னன்னே புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. மம்மி எப்போ மம்மி வருவா? அதெல்லாம் வரும்போது வரும், ஆனால் இப்போ கிடையாது. எப்போ வரும்போது வரும்? ஷோ ஜிமின் அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரியவே. இல்லை வேணாம், நானே சொல்லிக்கிறேன், நீ தான் சொல்லிடுவேன். நீ என்னைக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவியோ அப்போ தான் உனக்கு தங்கச்சி பாப்பா. அம்மா நீ ரொம்ப மோசம். ஜிமின்னு ஷாக் ஆகிட்டு, சத்தியமாக எனக்கு அந்த நம்பிக்கை இனிமேலாம் ஃபஸ்ட் ரேங்க் வருவான்ட்டு. அதுக்காண்டி நம்ம ப்ளீஸ் வேண்டாம். உங்கள் அப்பாவும் கொசு ஓடுது போங்கிட்டு. அப்பா என்னை அசிங்கமாக பேசாது, நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டுறேன். படா டே என்னாலே வாங்க முடியல, நீ எப்படா வாங்குவ படா. பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உங்ககிட்ட வரான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு சரி நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பியா? கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ நான் எடுத்த அடுத்த நாள் எனக்கு தங்கச்சி பாப்பா கையில் கொடுக்கணும். நீங்களும் சிரிச்சுட்டு, அடுத்த நாளில் வரது 9 months ஆகும். அம்மா நீ ஃபஸ்ட்டு எடுறா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. ஸோ இப்படியே ஃபன்னாக போச்சு. நீங்களும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஜிமின் தான் தேவை தூக்கி வச்சுருந்தான். வர வழியிலே அவன் தூங்கிட்டான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜிமின் வரான். ஜிமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. தேவைங்க அவனும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டி கூட தூங்குறான். ஜிமின் என்ன திடீர்னு? ப்ளீஸ் சரி ஓகே, மூஞ்சி மட்டும் அப்படி பாமா வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னத்தில் கிள்றீங்க. நீங்களும் அவனை கிஸ் பண்ணிகிட்டே பெட்டில் படுக்கிறீங்க. அவன் அப்படியே நெக்கில் எல்லாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் கையை செஸ்ட்டில் வச்சு தள்ளுறீங்க. ஜிமின் ஆனால் செகண்ட் பேபி வேண்டாம். ஜிமினும் உங்களை பார்க்குறான். இப்போ வேண்டாமா இல்லை எப்போவுமே வேண்டாமா? அப்படி இல்லை, இப்போ வேண்டாம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தேவ்க்கு இப்போ தானே 6 வயசு ஆகுது. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகிறான். இப்போ நான் கேரிங்காக இருந்தேன்னா நீ வந்து என்னைய தான் பார்த்துப்ப. அந்த டைமில் இருந்தாலும் அத்தை மாமா அவனை நல்லா தான் பார்த்துப்பாங்க. பட் ஸ்டில் அவன் நம்ம கூட இருக்க தானே நினைப்பான். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னையும் குழந்தையும் மாற்றி பார்த்துப்பீங்க. அப்போது அவன் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவானோன்னு எனக்கு தோணுது. சின்ன பையனாக இருக்கான்ல, அவனுக்கு புரியாது. கொஞ்சம் பெரியவனாக ஆகட்டும்,
அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேபி பிளான் பண்ணலாம். இந்த பிரச்சனை நான் இது எனக்கு தோணுச்சுன்னு அவங்ககிட்ட சொன்னேன். இது வந்து நான் எடுக்கிற முடிவு மட்டும் கிடையாது. உனக்கு எப்படின்னு தேவ் பிறந்ததுக்கப்புறம் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறியான்னு. எதுக்காக கேட்டேன்? எனக்காக. இது பாரு பையன், உன் உடம்பு உன் பலி, நீ தான் பெற்றுக்க போகிற, ஓகேவா? அது எப்போவோ இல்லை வேண்டாமோ அது உன்னோட விருப்பம். ஈவன் இதில் எனக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. நீ என்ன டிசைட் பண்ணாலும் எனக்கு அது ஓகே தான். என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டீங்க. அவனும் அதுக்கு ஓய் அழுவுறியா? நீங்களும் உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இல்லைன்னு மாதிரி தலையாட்டுறீங்க. அழலாம் இல்லை. அப்பப்போ நான் ஏன் உன்னை லவ் பண்ணணுன்னு ரீசன் சொல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன். ஐ லவ் யூ. நீங்கள் க்யூட்டாக சொன்னோடனே அவன் சிரிக்கிறான். லவ் யூ டூ. ஜிம்மி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன? முந்தானேத்து எனக்கு ஜாக்சன் கால் பண்ணான். ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் சொல்கிறது கேளு, டென்ஷன் ஆகாத. எனக்கு மேரேஜ் ஆக போகுது, வந்துடு கல்யாணத்துக்கு அப்படின்னு மாதிரி சொன்னான். அதுக்கு தான் நான் கேட்டேன், இத்தனை நாள் என்ன நினச்சி நீ ஒரு மேரேஜ் கூட பண்ணலையான்னு. ஜிம்மினும் அதுக்கு முறைக்கிறான். நீங்களும் நான் சும்மா தான் கேட்டேன், நான் சொல்கிறது கேளு. நீங்களும் சிரிச்சுட்டு உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவன் நெக்ஸ்ட் டேவே வந்து வேறு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டானான். ஃபஸ்ட் நைட்க்கு அப்புறம் அவங்க எல்லாரும் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுதான் அது வந்து பொண்ணே கிடையாதுன்னு. ஜிம்மினும் சிரிச்சுட்டு இல்லை எனக்கு புரியல. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அழுது கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு 4 வருஷமாக ஏதோ ஒரு பொண்ணை சீரியஸாக லவ் பண்ணானா. இப்போ அந்த பொண்ணோட தான் கல்யாணமா நம்மளை வந்து எல்லாரையுமே ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணாமல். ஜிம்மினும் சிரிச்சுட்டு செம்ம வேறு மாதிரி. நீங்களும் அவனும் சிரிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ கைஸ், ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. சாரி கைஸ், என்ன மாதிரி ஒரு கேவலமானவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டா போல். ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒன் ஷாட்டுக்கு இப்போ ஸ்பெஷல் ஒன் ஷாட் வருது. சாரி சாரி சாரி. இந்த ஒன் ஷாட் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை, அதாவது உங்களை மனசை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் அவசரமாக போட்டிருக்கேன். பிஜிஎம்லாம் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் இருக்கும், அதுக்கப்புறம்லாம் இருக்காது. ஏன்னா வந்து டைம் இல்லை. பாதி எஃப்எஃப் கமெண்ட்டில் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒன் ஷாட் லைவ் வந்தாலும் ஒன் ஷாட் இதே தான். ஸோ இதை போட்டுட்டேன். யாரும் நல்லா இல்லைன்னா எனக்கு அரைச்சி கொட்டிடாதீங்க. எனக்கு ஏனே தெரில, ஒரு எஃப்எஃப்ஓ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா இல்லைன்னு தோணுது. எனக்கு நல்லா இருக்கிறது தோணுது வந்து தோழியா என் காதலியா மட்டும்தான். அப்புறம் காண்டு கண்ணம்மா அந்த டாக்டர் லவ், மற்றது எதுவுமே எனக்கு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு அது நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ஒன் ஷாட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சரி வேணாம், அப்படி வேணாம். சரி, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா இல்லையான்னு மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில், இப்படி சொன்னால் நீங்கள் செருப்பால் அடிப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லுவேன், கூடிய விரைவில் உங்களை நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் எஃப்எஃபோட பார்க்குறேன். பாய்.